சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து 25 ஃபிலிம்ஸ் அப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஒவ்வொரு படமும் வந்து தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸாக நீங்கள் இருக்கீங்க. அதுக்கே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கரகோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த படங்கள் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்க்கும்போது காலேஜோட ரீயூனியன் மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, அவ்வளோ பேரும் வந்து அவ்வளோ பேர் சூப்பரான படங்கள் கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனி சாருக்காக ப்ரோலாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கீங்க ப்ரோ. பேசுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சார் நீங்க தான் சொல்லணும் இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து நான் விஜயன் சாரை பார்த்துட்ருக்கேன். நான் முடிஞ்சோடனே வந்து விஜய் ஆண்டனி சார்கிட்ட வந்து கதை சொன்னேன். 25 படங்கள் ஆயிடுச்சு சார், அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி சார். லைக் விஜய் ஆண்டனி சார் வந்து எப்போவுமே எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். நான் தூங்கவே மாட்டார். நான் அவர்கிட்ட அது கேள்வியாகவே கேட்டிருக்கேன், சார் நீங்கள் ஏன் தூங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு. ஸோ சார் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம் சார். ஆக்சுவலி அருண் உங்களுடைய பெரிய ஃபேன் நான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எங்களுக்காக சொல்லணும். எல்லாருமே வந்து உங்களுடைய பயணம் வித் விஜய் ஆண்டனி சார் ஒரு வரியில் அழகாக சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியில் நான் வந்திருக்கேன். அதில் வந்து என்னை டைரக்டராக அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தது சார் தான். அதுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ இருக்க டைமில் வந்துட்டு 25 days ஒரு படம் ஓடுறதுன்றது பெரிய சக்ஸஸ். அதில் ஒரு ஹீரோ 25th படம் பண்ணுறாருன்றது உண்மையிலேயே பெரிய சக்ஸஸ். அது ரொம்ப சூப்பர் சார். நான் ஃபஸ்ட்டு ஆனால் சார்கிட்ட என்னென்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். மியூசிக் அதேமாதிரி தான் சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் மியூசிக்கே தெரியாது சார் அப்படின்வார். ஆனால் பார்த்தனாக்கா ஒரு மண்டையில் சுருன்னு வரும், அந்த பாட்டு இட்டு கொடுப்பாரு. ஸோ எல்லா விஷயத்தையுமே கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக செய்வார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் உங்ககிட்ட ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க். அது எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே அவங்ககிட்ட வந்து கற்றுப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். நான் நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்கே ஸ்டேஜில் ஆக்சுவலாக கம்மியாக இருக்கவங்க நினைக்கிறேன். 25 படம் டைரக்டர்ஸ் இங்கே இல்லை. கண்டிப்பாக 20 டைரக்டர்ஸ் படம் புதுசாக நீங்கள் படம் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இந்த லிஸ்ட்டில். நீங்களுமே உங்களுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, நீங்களே இந்த லிஸ்ட்டில் வர வேண்டியது தான். சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி 50வது படத்துக்கு எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கொலைகாரன் படத்தை பண்ண ஆண்ட்ரூஸ் சார் இங்கே இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், அவரோட பயணிச்சிருக்கீங்க, எவ்வளோ முக்கியமான தருணம் இது? நான் ஐம் கிளாஸ்மேட் ஃப்ரம் காலேஜ். அவருடைய காலேஜில் கிளாஸ்மேட் ஆக்சுவலாக விஸ்காமில். உண்மையான ரீயூனியனா சார் அப்போ இது? ஆமாம், அதான் சொன்னேன்னு. உண்மையான ரீயூனியன் நினைக்கிறேன். உண்மையான ரீயூனியன் மாதிரி தான் சீரியஸாகவே. பட் இட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் ஹிம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வேறு ஒரு படத்துக்கு இதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸையும் ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னால் வர முடியல. பட் ஐ கால் ஹிம் ராஜா ஃப்ரம் காலேஜ் டைம்லேருந்தே. தோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூடவே படித்து அப்படியே வந்திருந்தாலுமே ராஜாவுடைய வில் பார் வந்துட்டு தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் ஒரு ஆஃப் ஆஃப் மை. ஏன்னா இது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. பிச்சைக்காரன் டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட் வந்துட்டு இட் வாஸ் குவைட் ஷாக்கிங். அதுக்கப்புறமா அவர் அதிலேருந்து வெளியே வந்து திருப்பி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்குள்ளே திருப்பி இதே மாதிரி படங்கள் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காருன்றதே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஆனால் உண்மை என்னென்னா காலேஜ் முடித்த டைம் அவர் மியூசிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிற அந்த டைமில் ரேண்டமாக 2 months 3 months ஒரு வாட்டி கேப்பில் நாங்கள் அப்படி மீட் பண்ணிக்குவோம். அப்படி மீட் பண்ணும்போது ஒரு வாட்டி ஈவினிங் மீட் பண்ணி அவர் பண்ண பாட்டெல்லாம் இதெல்லாம் சுக்கரன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு கிளம்பி ஸ்பென்சர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு. நான் அப்போ வேறு எங்கேயோ போகணும், இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் போகலான்ட்டு, நான் வரல அப்படின்ட்டேன். அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு 2 months நாங்கள் பேசலை. அது அந்த ஒரு மாதிரி லெங்க்தி இன்டர்வல்ஸில் தான் மீட் பண்ணிக்குவோம். ஒரு 2 மாதம் கழித்து கேஷுவலாக வேறு யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ யாரோ ஒருத்தங்க அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த சவுண்ட் இன்ஜினியர் அவரை பற்றி தெரியுமா அப்படின்னோடனே, ஏன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், என்னாச்சு அப்படின்னோடனே, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஐ வாஸ் குவைட் ஷாக். அதுக்கப்புறமா என்னென்னு விசாரித்து பார்த்தா அன்றைக்கி என்னை கூப்பிட்டுட்டு நான் வரல, அவர் மட்டும் கிளம்பி போயிருக்காரு. ஹீ மெட் வித் அ வெரி சீரியஸ் ஆக்சிடெண்ட்
அதுக்கப்புறமா ஒரு 4 நாள் கோமால இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறமா வந்து டாக்டர் பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெருசாக காசு கிடையாது, இருந்தாலும் நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணுன்ட்டு உடனே போய் ஏதோ லோன் போட்டு காரை வாங்கி அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, கோமாலேருந்து எந்திரிச்சு வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்து அப்புறமா தான் சுக்கிரன் நடந்தது. அதிலிருந்து ஒரு மியூசிக் டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாருன்னு நினைக்கும் போது பார்த்தா அங்கேருந்து நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசராகவும் நடிகனாகவும் ஆகி அதிலிருந்து ஒரு பாயிண்டில் பார்த்தா பிச்சைக்காரன் 2ல் வந்து டைரக்ட் பண்ணி கண்டினியூஸாக he has been surprising me with this இது அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் அவருடைய என்ன சொல்கிறது அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ராஜா. ரியலி எனக்கு வந்துட்டு நிஜமாவே யூ பீன் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு நான் வேற ஒரு லெவலில் வந்துட்டு வச்சு பார்க்குற அந்த ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க. இதோ உங்கள் கூட படித்து வந்திருந்தாலும் பட் அதை தாண்டி நிஜமாவே சக்தி திருமகனை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்த உடனேயே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா சில படங்கள் நமக்கு பிடிக்கும், சில படங்கள் பிடிக்காது, அந்த மாதிரி ஓப்பனாகவும் சொல்லிடுவேன் எனக்கு இது அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலைன்ட்டு. பட் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு வேற ஒரு லெவல் சந்தோஷம், இவர்கிட்ட அடுத்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்குது அப்படின்ட்டு இமீடியட்டாக அவருக்கு கால் பண்ணி நான் சொன்னேன், நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த படம், எனக்கு என்னமோ ட்ரெய்லரே அவ்வளோ இன்ட்ரிகிங்காக இருந்தது, இது வந்த உடனே நான் பார்க்கணுன்னு காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அருணுடைய யுவர் அனுஸ் நெவ்யூ ஆர் கசின் எனக்கு தெரியல. ஸோ ஷி ஹஸ் பீன் டாக்கிங் அபவுட் யூ ஸோ மெனி டைம்ஸ். நாங்கள் மீட் பண்ணும்போது அருவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அண்ட் புஷ்க காயத்ரி அவங்களும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களை பற்றி. ஸோ திஸ் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் சக்தி திருமகன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போதான் எங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் புரியுது. இந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் விஜய் ஆண்டனி சார் எல்லாரும் ஹீலர்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ விஷயங்களை ஹீல் பண்ணியிருக்கீங்க, ஹீல் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது சார். யூ ஹேட் குவைட் அ ஜர்னி. நிஜமாவே ட்ரூலி அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் வித் அஸ். கோடியில் ஒருவன் டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து 2016 வந்து கோடி மெட்ரோன்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன். அப்போ வந்து அந்த படம் வந்து நிறைய ப்ராப்ளம், படம் வந்து சென்சாரில் பேன் ஆகிடுச்சு, நிறைய ப்ராப்ளம், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டராக இருந்ததுனால நிறைய சிக்கல் இருந்துச்சு. படம் வந்து நான் ரிவ்யூ நல்லா இருந்தாலுமே அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமே இருந்தது. அதை நான் முதல்ல அந்த சக்ஸஸ் என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன், அடிக்கடி பேசிகிட்டே இருந்தார். நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன், படம் பார்த்தேன், யாருங்க அப்படின்னு நான் கேட்கும்போது விஜய்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறமா விஜய் ஆண்டனி பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் விஜய் ஆண்டனி சார்கிட்ட பேசினேன். அப்புறம் ரொம்ப டவுனில் இருந்தேன். படம் ரிலீஸ் ஆச்சு, ஊரே புகழ்ந்தாலுமே சென்சார் சிக்கல், கமர்ஷியல் திங்ஸ் அதில் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கும்போது அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணதும் இல்லை, பேசினதும் கிடையாது. ஸோ ஒரு கிரியேட்டிவ் தான், ஒரு சினிமா தான் எங்கள் 2 பேரையுமே இணைச்சிது. அந்த இடத்துல வந்து அவர் எனக்கு படம் பண்ணு, எனக்கு கதை சொல்லு, அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல. அவர் வந்து ஒரு படம் பார்க்குறாரு, அந்த படம் பிடிச்சிருக்கு, அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்ஸ்க்கு அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு 2-3 படம் ஹிட்டு குத்துட்டா கூட ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு டைரக்டரோ வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கள இல்லை வளரணும்னு நினைக்கிறவங்கள தூக்கி விடணும்னு நினச்சாலும் இங்கே இருக்க வியாபார சிக்கல் வந்து அவங்கள வந்து இந்த டைட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன், விஜய் ஆண்டனி சார் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாலேயே ஒருத்தவன் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, என்னைக்காக இருந்தாலும் ஒரு நல்ல கதை இருந்தால் அவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறதுக்கு விஜய் ஆண்டனி சார் மாதிரி ஒருத்தர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மார்க்கெட்டோடு இருக்கிற ஒரு ஹீரோவாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து கோடியில் ஒருவன் ஒரு கதை பண்ணி சார்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொன்னேன். கோடியில் ஒருவன் வந்து ஆக்சுவலாக என்னென்னா மற்ற எந்த படம் பண்ணியிருந்தாலுமே சார் ஒரு 1 இயரில் முடிச்சுடுவார். அவர் செம ஸ்பீடு, 6 மாதம் 8 மாதத்துக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் போகாது. கோடியில் வந்து கோவிடில் மாட்டிக்கிச்சு. 2 வருஷன்றதுனால வி ஹேட் டு ட்ராவல் ஃபார் அ லாங் டைம். படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 நாள்லேயே ஃபஸ்ட்டு லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன உடனே சாருக்கு கோவிட். ஆனால் அது கோவிடா இல்லை ஜுரமானு தெரில. டெஸ்ட் பண்ணி பார்த்தா கோவிட் இல்லை, ஆனால் ஜுரம், பயங்கர ஜுரம். அப்போ அந்த அளவுக்கு அவேர்னஸும் பப்ளிக்கில் கிரியேட் ஆகல. அந்த ஜுரத்தில் வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பித்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சார் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய படம் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் வெளியில் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன்.
அதெல்லாம் வந்து மறந்துருக்கும். அது சொல்ல வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது. ஸோ எங்கள் படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய படம் சாரை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரிவோக் ஆச்சு. ஆக்சுவலாக செகண்ட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படமுமே சரியாக மக்கள் வந்து வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து கொஞ்சம் முதல் 2-3 வாரங்கள் இருந்துச்சு. அப்புறம் சாரோட கோடியில் ஒருவன் படம் வரும்போது மறுபடியும் அது ஒரு ஸ்லோவாக ரீபில்ட் ஆகி அந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ தனஞ்சயன் சார், இன்ஃபினிட்டி கம்பெனி, கமல் போகரா சார், ராஜா சார் இவங்களாம் சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் வந்துடக்கூடாதுன்றதுல, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சார் தனியாக பண்ணிட்டு இருந்தார், அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டு இருந்தார். மோதரையாக ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை வேற ஒரு கம்பெனியில் பண்ணும்போது அவங்க லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த படத்தில் அவர் எடுத்த மெனக்கடல், அது மூலயமா என்ன அவர் ரொம்ப சேஃபாக டேக் கேர் பண்ணிக்கிட்டு, ஒரு கிரியேட்டர் எவ்வளோ பார்த்துக்கணுமோ அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இதெல்லாமே பண்ணதுனால எனக்கு பர்சனலாகவே வந்து இந்த ஃபேக்குன்றதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷம் பழகினா கூட அந்த ஃபேக்குன்றதே இல்லாமல் ரொம்ப 100% ஓப்பனாக திமுரா தில்லா இருக்கிற ஒரு ஹீரோனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கோடியில் ஒருவன் தான் அவர். ஸோ அதனால் வி லவ் யூ ஆல்வேஸ் சார். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஃபிலிம். நீங்கள் அருண் கூட படம் பண்ண போகிறீங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அது இப்போ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ட்ரைலர் தெரியா இருந்தது, செம மாசாக இருக்குது, பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஐ எம் வெயிட்டிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வி வாண்ட் கோடியில் ஒருவன் 2 சார். எனி அப்டேட் சார்? Okay, sir. We're waiting for that. Thank you so much, sir. அடுத்ததாக நம்மளுடைய விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்ல அடுத்த படமாக வரக்கூடிய லாயர்னுடைய இயக்குனர் இணைஞ்சிருக்கிறாரு ஜோஷ்வா சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? படம் எப்படி வந்துட்டு இருக்கு? நீங்களும் வந்து அவரோட பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தருணத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சாரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சரியில்லான மொமெண்ட்டு. என்னென்னா எங்கள் அப்பாவோட நான் கடைசியாக பார்த்த படம் சுக்கரன். அப்போ நான் முதல் படம் பண்ணிவிட்டு அவரோடய ஒர்க் பண்ணி அவரோட ஃபைனலாக இருக்கின்றது எனக்கு ரொம்ப சரியில்லான மொமெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அவர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களோட படம் பண்ணது. என்னென்னா சாரோட 25th ஃபிலிமில் ரசிகர் மன்றமே இல்லாத ஒரு ஹீரோ வந்து சார் தான். ஆக்சுவலாக 25வது படம். ஆனால் நீங்கள் இந்த விஷயமே ஒரு பெரிய எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார் உங்களோட ஒர்க் பண்ணது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதுதான் அவரோட படத்தோட ரெஃப்ளெக்ஷனுமே இருக்குது. நான் அருணுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஏன்னா நான் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஷூட்டுக்கு அருண் படம் முடிச்சு நான் ஷூட் போகிறேன். எனக்கு ஹீரோ ஹேண்டில் பண்ணோம் எப்படின்னு அருண் தான் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தா சார். படத்தை நாங்கள் பிளான் பண்ணவே முடிச்சதுக்கு காரணம் வந்து சார் தான் முழுக்க. ஏன்னா அவர் சப்போர்ட் தான். ஏன்னா நான் ரொம்ப எனக்கு தெரியல எப்படி நான் அவர்கிட்ட எடுப்பிக்கானோ, ஆனால் என்ன அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக அந்த உண்மையாகவே சக்தி திருமகன் சார் நீங்கள் தான் சார். சக்தி திருமகன் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ப்ரீவியஸ் படம் ஜென்டில்மேன் நல்ல கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிம், நல்ல விமர்சனங்கள் வந்தது. அதே மாதிரி லாயருக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரோமியோவாகவே வந்திருக்கீங்க விநாயக் அவர்களே, நீங்கள் சொல்லுங்க. நான் கூட ஒரு பாட்டு பாட தான் வந்தாருன்னு நினச்சேன். அப்புறம் தான் குத்து பார்த்தா தான் தெரியுது. சார் லவ் யூ சார். ரொம்ப நாள் ஆச்சு என்னோட ரோமியோவை பார்த்து. க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ என்னோட ஜேர்னி சாரோட அப்பார்ட் ஃப்ரம் எல்லாருமே படத்தை பற்றி சொல்லிட்டாங்க. சாரோட டேலண்ட் அண்ட் எல்லாமே தெரியும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டாக் அபவுட் சாரோட ஹியூமனிட்டி. அவர் எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பார். ஸ்டார்டிங் ஃப்ரம் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, ஃபேம் இருந்தாலும் சரி, ஃபேம் இல்லைனாலும் சரி, அவருக்கு எல்லாருமே ஒன்று தான். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு 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 பிஸ்னஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி மனுஷங்களை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரேர். அதில் வந்து சார் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நான் படம் முடிஞ்சு ஒரு வருஷம் நான் அப்போ தான் ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு 1 இயர் இப்போ தான் ஓகே ஃபேமிலி அப்படின்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இதெல்லாம் நம்ம பண்ணணும், இப்படி ஒரு ஹியூமனாக இருக்கணும், அப்படி ஒரு ஹியூமனாக இருக்கும்போது இதெல்லாம் யாரோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அது சாராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, நல்ல ஹேபிட்ஸ் உள்ள ஒரு 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 ஹீரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணுன்றதை நிறைய உங்ககிட்டேருந்து உங்களோட கற்றுக்கிட்டேன், நீங்கள் சொல்லி கொடுக்காமலே. ஐ திங்க் அதுதான் நிறைய பேருக்கு வேணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங் ரோமியோ பண்ணிகிட்டு இருக்கும் போதே சாருக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிக்கும் டேரக்டராக அப்படின்னு. ஆனால் என் மனசில் எனக்கு தெரியும் நான் இல்லை அங்கே ஒருத்தர் இருக்காருன்ட்டு. அதுதான் அருண் பிரபு சார். அவர் தான் அவரோட ஃபேவரட் டேரக்டர். எப்போவுமே அவர் சொல்லுவார் எல்லா இடத்துலையுமே. அண்ட் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு நான் தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே சார் ஃபைனலி ஒர்க் பண்ணுறாரு அருண் பிரபு சாரோட அப்படின்னு. ஏன்னா நான் ட்ரீம் வாரியர்ஸில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கனமில் அப்போ கீழே அருவியோட ஒர்க்ஸ்
ஷூட்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ சொல்லுவாங்க, அப்போ கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயம், ஷூட்டிங்காகலாம் அவர் வெயிட் பண்ண மாட்டாருங்க, அவர் 5D கேமரா எடுத்து ஷூட் பண்ண போயிடுவார் மாண்டாஜ் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ பிடிக்கும் அருண் பிரபு சாருக்கு ஃபிலிம் மேக்கிங். அவ்வளோ கட்ஸு இருக்குன்னா ஒரு படம் எடுக்க இது வேணும் அது வேணும்னு நம்ம குறை தான் சொல்லிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் தேவையில்லை, படம் எடுக்க மனசு இருந்தால் போதும், வா அப்படின்னு சொல்லி இருக்கிற கேமரா எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணி வந்த படம் அருவி. பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நிறைய தாட்ஸ் என்ன, நம்ம ஒரு சினிமாக்குள்ளே வரும்போது தானே மூளை ஓப்பன் ஆகும் கொஞ்சம், எல்லாரை பற்றி, மனுஷங்களை பற்றி, உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்கும் போது. அப்போ வந்து சில விஷயங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கும் போது, நம்ம ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணு, நம்மளை வந்து கிறுக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணுமா வேணாமான்னு யோசிக்கும் போது அப்போ தான் அருவி வந்தது. ஓப்பன் பண்ணி விட்டு யோசிடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ தாட்ஸ், அவ்வளோ ஃபிலாசபி அபவுட் வேர்ல்ட் அண்ட் ஹியூமன் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அங்கேருந்து தான் ஓப்பன் ஆச்சு மைண்டு. ஓகே, இப்படிலாம் கூட யோசிக்கலாம், ஓகே இப்படி தான் யோசிக்கணும் போல் அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சரி எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுன்னும் போது வாழன்னு ஒரு படம் எடுத்தீங்க, அதில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தீங்க. பட் தட் வாஸ் ஸோ டச்சிங் ஃபிலிம் சார். ஒவ்வொரு சாங்கு, ஒவ்வொரு லிரிக்ஸு, அது வந்து தன்னை பற்றி, உலகத்தை பற்றி, மக்களை பற்றி, அன்பை பற்றி தெரிஞ்சால் மட்டுமே ஒருத்தரால் அப்படி ஒரு படம் பண்ண முடியும் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஐ நோ சக்தி திருமகன் ஒரு யூஸ்வலான பொலிட்டிக்கல் ஃபிலிம் இல்லை, அதுலேயும் நீங்கள் ஏதோ சொல்லுவீங்க. அதில் வந்து இட் ஹேஸ் அ பர்பஸ் டு கன்வே டு தி ஆடியன்ஸ். கண்டிப்பாக அந்த ஸ்டோரியில் இருக்கும். ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே தட் இட் ஷுட் ட்ராவல் ஃப்ரம் யுவர் ஹார்ட் டு ஆடியன்ஸ் ஹார்ட் அண்ட் இட் ஷுட் பி அ பிளாக் பஸ்டர் ஃபார் you and Arun Prabhu sir, and thank you so much. Thank you. Thank you so much. Thank you for bringing Romeo onto the screens as well. Thank you விநாயக் அவர்களே. வணக்கம். ஹாய் பப்பன் சார். அடுத்த படம் விஜய் ஆண்டனி சாரோட பண்ணுறீங்க. அந்த படத்தை பற்றி கேட்குறது இட்ஸ் டூ ஏர்லின்னு எங்களுக்கு தெரியும். உங்களுடைய விஷஸோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் சார். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். டீசர்லேருந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பை தோண்டிக்கிட்டே இருக்குது. ட்ரெய்லரும் அதே மாதிரி தான் தோண்டிகிட்ருக்கு. அருண் பிரபு சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நேரில் சொன்ன மாதிரி நான் சென்னையில் இருக்க எல்லா தேட்டர்லையும் அருவி பார்த்துருக்கேன் சார். உங்கள் படத்தை ஒவ்வொரு தேட்டர்லையும் ஆடியன்ஸோடு போய் உட்காந்து படம் பார்த்தேன். அவ்வளோ பிடிச்ச படம். சக்தி திருமகனா அதே மாதிரி எல்லா தேட்டர்லையும் நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். அந்த படத்துக்காக நாங்களுமே காத்துட்ருக்கோம். அன்டைட்டிலாக இருக்குது. சீக்கிரம் டைட்டிலும் நீங்கள் வெளில சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பருத்தி அவர்களே, ரொம்ப நாட்களாக நீங்கள் விஜய் ஆண்டனி சாரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு எழுத்தாளராக. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். சாரோட கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பித்ததில் எனக்கு சார் பயங்கரமான இன்னசென்ட்டுங்கிறது தான் எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் ஒரு இன்டெலெக்சுவல் மாதிரி நமக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது. அவர் உள்ளே போனால் பயங்கர இன்னசென்ட்டாக இருக்கார். பயங்கர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எக்ஸைட் ஆவார். இப்போது சமீபம் பூக்கி பட பூஜை நடந்தது. தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. தேங்காயில் டீம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பூக்கி சிம்பிள் இங்கே வச்சுருப்போம் இல்லையா, அதை உள்ளே போட்டு வச்சு கொடுத்துட்டாங்க. இவர் தெரியாது, இவர் அந்த தேங்காயை உடச்சிட்டார். உடச்சோடனே உள்ளேருந்து கீழே எப்பா உள்ளேருந்து ஏதோ விழுதுப்பா அப்படின்னு இது அது ரெக்கார்ட்லேயே இருக்கும். எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, பா இதான்ப்பா பூக்கி அப்படின்னாரு. ப்ரெஸ்ஸுக்கிட்ட எனக்கு நிறுத்தி, சார் அது இல்லை பூக்கி, நீங்கள் தான் பூக்கி அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது எனக்கு. அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எக்ஸைட் ஆவார். எனக்கு நிறைய ரீல்ஸ் அனுப்புவார். அந்த அந்த ஃபேஸ் தெரில மற்றவங்க பார்த்துருக்காங்களான்னு. அப்புறம் ரொம்ப நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன்தான் அவரோட. ஆனால் அவர் தம்பி கால் இப்படி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்பார். ஓகே சார். ஆனால் எனக்கு கதை பேசுகிற இதில் நான் காலை தூக்கி மேலே போட்டிருப்பேன், நான் சோஃபா மேலே இப்படி கால் வச்சுருப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் சார் பேசுகிறத பார்த்து, ஓ சார் நம்ம இப்படி தூக்கி வச்சுருக்கோம், சார் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல, ஆனால் அவர் இவ்வளோ எளிமையாக இருக்காரே அப்படின்னு எனக்கு பயங்கர இதாக இருக்கும். நைட்டு அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சார் தூங்க மாட்டார். 1 மணி 2 மணி 3 மணி 4 மணின்னு எல்லா டைமும் ஃபோன் பண்ணுவார். சம்டைம்ஸ் அலாரம் அடிக்குதா, சார் கால் பண்ணுறாரானே தெரியாது, அப்படி இருக்கும். சாரோட அடுத்தடுத்து 2-3 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நாங்கள் எல்லா டைமும் வேலை பார்த்துட்டே இருப்பார். அது பூஜைக்கு போகிறோம், 10 நிமிஷம் டைம் இருக்குது பருதி, நம்ம ஒரு கதை பேசிடலாம், அந்த கதையை பேசிடலாம்னு உட்கார வச்சு அந்த கதையை பேசிட்டு தான் அனுப்பிச்சார். இப்போ இங்கே வரப்போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி சாருக்கு நான் ஒன்று எழுதிட்டு அதோட அப்டேட்டை கொடுத்துட்டு தான் கிளம்பி வர்றேன். சாரும் இங்கே மேபி இங்கேருந்து தான் பண்ணாரான்னு தெரியல எனக்கு. அங்கேருந்தும் பண்ணிகிட்டு இருப்பார். வேலை செஞ்சுட்டே இருப்பார். வேலை செய்கிறதுல ஒரு போதை இருக்குது அவருக்கு. அந்த போதையை அடுத்தவங்களுக்கும் ஏற்றி விடுற நபராகவும் அவர் இருக்கார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
சூப்பர். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நாங்கள் அவரை வந்து ஒரு ஓஜியாக தான் பார்த்துருக்கோம். பட் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பூக்கியை அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆனால் ஒரு விஷயம் மட்டும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சக்தி திருமகன் வந்து பப்ளிக் போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இந்த 25 டேரக்டரும் போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து அருண் பிரபு அண்ணா அவங்க மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு, அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டே ரிலீஸ் பண்ணிங்கன்னா கூட நாங்களாம் போயிடுவோம். அவ்வளோ வெறியாக இருக்குது படம் பார்க்கறதுக்கு. ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக சாரோட நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ள சக்தி திருமகன் ஒர்க் போயிட்டுருக்கோம். ஸோ அப்பப்போ காதில் விழும் உள்ள என்ன நடக்குதுன்னு. எனக்கு அருணை வந்து அருவி ப்ரீமியர் ஷோவில் தான் ஃபஸ்ட் டைம் அருணை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸில் பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். அருண் உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு பொலிட்டிக்கல் படத்தை கொடுத்துருக்குறீங்க அருண். கேட்டதுலேருந்தே எனக்கு அவ்வளோ வந்தது. படம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க்கு அருண், தேங்க்யூ. சாரோட பிஜிஎம்மும் நான் கேட்டிருக்கேன் நிறைய. இதில் நீங்கள் கேட்காத பிஜிஎம்லாம் தெருக்கி விட்டார். நமக்கு இது தெரியும், அப்போ தெரியும். வெயிட்டிங், எல்லாத்துக்குமே நாங்கள் வெயிட்டிங். நீங்கள் வந்து அருண் சாரை பற்றி பேசுனீங்க, அவரும் மேடைக்கு கூப்பிடணும் நாங்கள் ஆசைப்படுறோம். இத்தனை இயக்குனர்கள் இங்கே இருக்கும்போது இன்னும் 3 இயக்குனர்கள் கீழே இருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு குரூப் பிக்சர், ஒரு ரீயூனியன் பிக்சர் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். லைக் டு ஹேவ் சசி சார், சுசீந்திரன் சார், அருண் பிரபு சார், நீங்களும் மேடைக்கு வரணும். அண்ட் ஃபைனலி த மேன் பிஹைண்ட் த மாசஸ் நம்முடைய விஜய் ஆண்டனி சார், நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். ஒரு அழகான குரூப் பிக்சர், எங்களுடைய ஃபேமிலி பிக்சர் எடுக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். இது 25 ஃபிலிம்ஸ்னுடைய செலிப்ரேஷன் அப்படின்னா அதனுடைய கிரியேட்டர்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் கிரியேட்டர்ஸ்னுடைய நடிகராக விஜய் ஆண்டனி சார் இருக்காரு. ஸோ அதனால அவர் சென்டரில் நிற்க, மீதி இயக்குனர்கள் ஒன்றாக இணைஞ்சு ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டிய தருணம் இது. A moment for the press and media. எடுத்துட்டீங்களா? எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். எல்லாரும் வந்தாலே ஒரு ஃபேன் சொல்றாங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டம் இப்பவே வச்சிருக்கக்கூடிய அருண் சாரை மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. சக்தி திருமகன் படத்தினுடைய இயக்குனர் அருண் பிரபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ, படம் 19th ரிலீஸ் ஆகுது. படம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாப்பு, இன்னொன்று வந்து விஜய் ஆண்டனி சார், இன்னொன்று வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அவங்களோட அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். 19th வருது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா சார், நீங்கள் இவ்வளோ சுருக்கமாக பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலே நாங்கள் பல கேள்விகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இல்லை சார், அப்படி பதட்டப்படாது. நீங்கள் பதட்டமாக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக்குது. பட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் அருவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். வாழ் நாங்கள் பார்த்துருந்தோம், அது ஒரு ஜான்ராவில் இருந்தது. இப்போ சக்தி திருமகன் படத்தில் நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. நியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் தட் டு யூ. இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் படம். இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம், ஒரு ரெலவெண்ட்டான படம்னு வச்சுக்கோங்க. என்ன எதிர்பார்க்கலாம் படத்துல இருந்து? படம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட வந்தீங்கனாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேட்டாலும் ஒரு வரியில் தான் பதில் சொல்லுவார். இல்லை பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ விஜய் ஆண்டனி சார் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்குது. சில நேரம் டப்பிங் இவரே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் சார், இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த 3 வெர்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்ன? அண்ட் ஒவ்வொரு வெர்ஷன் பற்றியும் நீங்கள் ரசித்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர், காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ள தச்சு மாதிரி பார்த்துப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வரும், எல்லாமே வந்து இங்கே ஒரு டைரக்டர்ஸ் காலாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு.
ஆனால் இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி சார் பற்றி சொன்னீங்க. ஹீரோவாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரி சார். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா சார்? சொல்லுங்கள். மியூசிக் டைரக்டராக விஜய் ஆண்டனி சார் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் சார். நீங்கள் அவருடைய பாட்டெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? என்டையர் கேரியர், ஃபுல் என்டையர் கேரியரில் தானே? ஆமாம் சார், ஆமாம். ஓகே ஓகே. கரிகாலம் கால போல. ஓகே. ஆஹா. நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய். நிற்கிறாய். அதான் சார், கொஞ்சம் காது கேட்காது நீ சார். ஏன் ஓரமா நிற்கிறாய்? கிட்ட வந்து கேளு. அதான் இப்படி வந்துட்டு இதுக்கு மேலே கிட்ட வந்தால் ரொம்ப இன்டீசெண்டாக இருக்குமே நினச்சேன். நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய். சார் இது பாட்டு சொன்ன மாதிரில அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார், அடுத்த பாட்டு சார். புலி உரும்புது. புலி உரும்புது, புலி உரும்புது. அது மட்டும் என்ன பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க சார். அடுத்து சார். சார் 5 சார். 5. என் உச்சி மண்டையில். அடுத்து சார். ஜில் 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 ஜில். உங்க சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ஆனால் நீங்கள் பாட்டு சொன்ன மாதிரி தெரியல சார். இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். நான் ஏன் உச்சி மண்டையில மைக்கை தச்சிருவாருன்னு நினச்சேன். சூப்பர் சார். ஆனால் உண்மையுமே வந்து எனக்கு அவர் பண்ணுறது கூட பர்ஃபார்மன்ஸாக தெரியல. நீங்கள் பண்ணும்போது ஏதோ பக்கத்துலேருந்து நீங்கள் உண்மையாலுமே இப்படி தான் இருப்பீங்களா? கண்டிப்பாக உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்துருங்க சார். உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது சார் உங்கள் கூட இருக்கு. சார் சார் இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இப்படி தான் சார், இப்படி தான் இருப்பீங்களா? இப்படி காமா? அப்போ வந்து பாட்டு கேட்பார், ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது ஒழுங்கா நடி அப்படின்னு. எப்படி சார் நீங்கள் எப்படி? ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பார்ப்பாரு, அப்புறம் ரொம்ப அமைதியாகிடுவார். சார் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி, எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 19 உங்களுடைய படத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். சார் சக்தி திருமகன் அந்த டைட்டில் வந்து உண்மையுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைட்டிலாக இருக்குது. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு வச்சிங்களா இல்லை அண்ணனுக்காக வச்சிங்களா? ஸ்கிரிப்டுக்கு நான் வச்சது ஃபஸ்ட்டு. சூப்பர் சார். தேங்க்யூ. ஐ எம் வெயிட்டிங் சார். 19th வருவேன் சார். தேங்க்யூ. உங்களுக்கு பேனர் வைக்கிறது நான் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நம்மளுடைய இயக்குனருக்காக ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். நன்றி அருண் சார்.